ஏய் மகேஷ். ஏய் என்னடா அட்ரஸ் மாதிரி வந்துட்டியா? இந்த பார், மரியாதையா குமார் உங்ககிட்ட திருடி கொண்டு வந்து கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. ஏன்னா அது என் பணம். என்னது உன் பணமா? கனவு ஏதாவது கண்டியா? அது ஏன் பணம் சரியா என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் பேலன்ஸ் வர வேண்டியது இருக்கு. ஏய் சீ, வாய மூடு. உன் பணத்தை ஸ்னேகா ஃப்ளவர் ஷாப் ஓபன் பண்ண கொடுத்தாச்சு. ஏய் நீ தானே அந்த கடைக்கு திறப்பு விழா நடத்தின. அது மட்டும் இல்லாம உன் பணத்துல ஆரம்பிச்சு வச்ச கடைய நீயே உன் ஆளை வச்சு அடிச்சு உடைச்சிருக்க. இப்போ உன்கிட்ட இருக்கிறது என்னோட பணம். மரியாதை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. ஓஹோ குட். அப்போ ஸ்னேகான்ற பொம்மைய சாவி கொடுத்து பின்னாடி இருந்து ஆட்டி வைக்கிற புண்ணியமா நீதானா? செக், உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி ஒரு பொம்பளை பின்னாடி இருந்து என்ன தாக்குறிய? அப்போ ஃப்ளவர் ஷாப் திறப்பு விழால ஸ்னேகா பின்னாடி இருந்து அவளை தூண்டி விட்டு என்ன அவமானப்படுத்தினது நீதான்றது உன் வாயால நீயே ஒத்துக்கிட்ட. ஆனா புகழ், ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உன் பணம் நிச்சயமா உங்ககிட்ட திருப்பி வராது. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு இதே மாதிரி என் பணத்தை முழுங்கிட்டு நீ எப்ப விட்ட? இன்னைக்கு அதை விட பெரிய ஏப்பமா நான் விட்டுருக்கேன். மகேஷ், உன்கிட்ட இருக்க பணம் எங்க அம்மாவுக்கு வந்த இன்சூரன்ஸ் பணம். இப்ப நீ அதை தரல, இதை விட பெரிய நஷ்டத்தை உனக்கு நான் வைப்பேன். காலம் பூரா அதை நினைச்சு நினைச்சு நீ வருத்தப்படுற மாதிரி நான் செஞ்சிருவேன். ஏய் என்ன மிரட்டுறியா? உன்னால முடிஞ்சது நீ பண்ணிப்பாரு. அதான் ஒண்ணு இப்ப சொன்னியே, அந்த வார்த்தையை காப்பாத்த பாரு. முதல்ல ஆபீஸ் விட்டு வெளியில போ. மகேஷ், பணத்தை கொடுத்துரு. இல்ல நான் உனக்கு கொடுக்குற அடிய நீ காலம் பூரா மறக்க மாட்டேன். இது பார், அனாவசியமா என்ன பகைச்சுக்காத. அப்புறம் உனக்கு தான் நஷ்டம். ஏய் சும்மா என்ன பேசிட்டு இருக்க? என்ன இன்னைக்கு ஒரே கர்ப்பஸ்ரீ கேஸா இருக்கு? இந்தாங்கம்மா. அம்மாடி, என் மகளுக்கு அட எப்படி? இருங்கம்மா. உங்க ஒரு பொண்ணு மட்டும்தானா? இன்னும் நிறைய இருக்கு. பஸ் படிக்கட்டுல இருந்து விழுந்த பொண்ணு, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்த பொண்ணு, பெட்ல இருந்து தூக்கத்துல விழுந்த பொண்ணு. இன்னைக்கு ஹாஸ்பிடல் முழுக்க ஒரே கர்ப்பஸ்ரீங்க கேஸுங்க தான். இன்னைக்கு பார்த்து ஒரே டாக்டர், ஒரே நர்ஸ். நாங்க எத்தனை பேர் தான் கவனிக்கிறது? முதல்ல இந்த பணத்தை ரிசப்ஷன்ல கட்டுங்க. அம்மா, என் பொண்ணுக்கு எப்படி? அடடே, முதல்ல கட்டிட்டு வாங்கம்மா. உங்க மகளை டாக்டர் அம்மா செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, கட்டிட்டு வர. வேற யாரும் துணைக்கு வரலையா? யாரு உங்க புருஷன்? டாக்டர் அம்மா கேக்குறாங்க. புருஷனா? அதெல்லாம் நான் டாக்டர் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நீ பேஷண்ட கவனி. புருஷன் பேரை கேட்டா இப்படி சிலுத்துக்கிறாங்க. நான் பேஷண்ட் கிட்டே கேட்டுக்கிறேன். ஹலோ. ஹலோ, மிஸ்டர் மகேஷ் இருக்காரா? நான் மகேஷ் தான் பேசுறேன். நீங்க? சார், உங்க ஒய்ஃப்க்கு கீழே விழுந்து அடிபட்டு இருக்கு. ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி வச்சிருக்கு. அவங்க போன் நம்பரும் அட்ரஸும் கொடுத்தாங்க. உடனே கிளம்பி வந்தீங்கன்னா உங்க மிஸ்ஸஸ பார்க்கலாம். என்னது? என் வைஃப் கொடுத்தாளா? அவ கிடைச்சிட்டாளா? இத்தனை நாளா இங்க இருந்தா? மேடம், இப்போ எப்படி இருக்கா? வயித்துல இருக்க கருவுல கொஞ்சம் சிக்கல் தான். ப்ளீஸ் நீங்க சீக்கிரமா கொஞ்சம் கிளம்பி வாங்க. மை காட், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. ஆமா, எந்த ஹாஸ்பிடல்? மதர் கேர் ஹாஸ்பிடல், நியர் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன். இந்தியா? இத்தனை நாள் அவ இங்கேயா இருந்தா? நர்ஸ், பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே. நான் இப்ப வந்துடுறேன். சார், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட பேசிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். என் ரோஜா எனக்கு கிடைச்சிட்டா. அவ வயிற்றுல வளர என் குழந்தைக்கு தான் இருக்கக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் மகேஷ். என் வைஃப் இங்க அடிபட்டு அட்மிட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. எங்க? எமர்ஜென்சி வார்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க. தேங்க்யூ. சாரி மேம். பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கு என்ன அவசரமோ நீங்க போய் பாருங்க. ஐம் சாரி. தேங்க்ஸ். நர்ஸ், என் பேர் மகேஷ். என் வைஃப். ஓ, நீங்க தானே அது? நான் தான் ஃபோன் பண்ணேன்.
உங்க ஒய்ஃப் தான் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இந்தாங்க சார். ஐயோ, என் ஒய்ஃபை பார்க்கணும் நர்ஸ். கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. இப்பெல்லாம் அவங்கள பார்க்க முடியாது. டாக்டர் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மருந்தெல்லாம் உடனே வாங்கிட்டு வாங்க. வெரி அர்ஜென்ட். ஐயோ நர்ஸ், தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. என் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு நான் 1 மாசத்துக்கு மேல ஆகுது. தெய்வாதீனமா இந்த ஆக்சிடென்ட் மூலியமா கடவுள் என் ஒய்ஃபை என்கிட்ட காட்டியிருக்காரு. அவ முகத்தை ஒரே ஒரு முறை பார்த்துட்டு ஆறுதல் அடைஞ்சிட்டு போயிடுறேனே ப்ளீஸ். சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க உள்ள எல்லாம் போக முடியாது. பேஷண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. தாயும் கருவும் ஆபத்துல இருக்காங்க. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கே ஆபத்து. முதல்ல இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க, அப்புறமா அவங்கள பார்க்கலாம். எங்க கடமையை நாங்க கரெக்டா செஞ்சுட்டா அப்புறம் நீங்க தானே அவங்கள வீட்டுக்கு கூட்டு போக போறீங்க. ப்ளீஸ் போங்க சார். நர்ஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் அவங்க இத்தனை நாள் எங்க இருந்தாங்க, எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, யார் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்களான்னு சொல்லுங்களேன். கெஞ்சி கேட்டுக்கிறேன். வித்யா, என்ன அந்த பேஷண்ட்டுக்கு சீரியஸ், இமிடியேட்டா மருந்து வாங்கிட்டு வான்னு சொன்னா யார்கிட்ட நின்னு அரட்டை அடிச்சிட்டு இருக்க நீ? இவர் தான் மேடம் பேஷண்டோட ஹஸ்பண்ட். ஓ அப்படியா? முதல்ல இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க சார். டாக்டர் ப்ளீஸ், எப்படியாவது என் ஒய்ஃபையும் அவ வயிற்றுல வளர என் குழந்தையும் காப்பாத்திருங்க. அந்த குழந்தை தான் எங்களோட எதிர்கால நம்பிக்கை. சார், சென்டிமெண்ட்ஸ் அப்புறம் முதல்ல இந்த மெடிசின்ஸ் வாங்கிட்டு வாங்க. இந்த மெடிசின்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் மெடிசின்ஸ். இந்த ஃபார்மசியில மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் இங்க இருந்தே வாங்கிட்டு வந்துருங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ. ஓகே டாக்டர், உடனே வந்துடுறேன். டாக்டர்மா, நான் பணம் கட்டிட்டேன். ஆ, என் பொண்ணு சரிம்மா. எப்படி இருக்கா? கவலைப்படாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெயிட் பண்ணுங்க. பாவம் இந்த பையன். பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம், இவ்வளவு பதட்டமா ஓடுறாரே. எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதே இந்த கடவுளுக்கு வேலையா போச்சு. அந்த ஒரு வேலையை மட்டும்தான் அவர் ஒழுங்கா செஞ்சிட்டு இருக்கிறாரு. பாவம். ஹாய் செல்வி. ஹே கவி, வா, ஒரு சர்ப்ரைஸ். உட்காரு. தேங்க் யூ. என்னது கையில கிஃப்ட் பாக்ஸ்? உனக்கு தான். அடுத்த வாரம் உனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருதுல்ல, அப்ப நான் ஊர்ல இருக்க மாட்டேன். சோ உன்னை இப்பவே பார்த்து விஷ் பண்ணிட்டு போலாமேன்னு. அட்வான்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி விஷ். தேங்க் யூ so much. என்ன வெறும் தேங்க் யூ தானா? ஸ்வீட்லாம் கிடையாதா? ஏய், அடுத்த வாரம் வெட்டிங் டேக்கு இப்பவே ஸ்வீட் கேட்டா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேணும்பா. அதை விட ஸ்பெஷல் நியூஸ் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? இந்த வருஷ வெட்டிங் டேக்கு நான் ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கிறேன். வாவ்! என்ன ஹஸ்பண்ட் பிரசன்ட்டா? இல்ல ஆக்சுவலி அம்மா 3 வருஷமா நகைச்சீட்டு போட்டுட்டு வந்தாங்க. சரி, இந்த வெட்டிங் டேக்கு ஏதாவது ஸ்பெஷலா வாங்கலாமே, வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. சூப்பர். ஏய் காட்டுப்பா, நான் பாக்குறேன். இதோ ஒரு நிமிஷம் இரு, வரேன். இந்தாங்க மேடம், பாருங்க. ஓகே. ஏய், என்ன இதுல எதுவுமே இல்ல? அம்மா, என்னடி? அம்மா கொஞ்சம் இங்க வா, சீக்கிரம் வா. நான் வரேன். இந்த பாக்ஸ்ல வச்சிருந்த நகை எங்க? என்னடி? என்ன சொல்ற? வாடி வா. நல்லா இருக்கல மருமகளே, மாதிரி இருக்கு. வா. என்னடி? இங்க பாரு. ஏய், அதான் நான் நீ தேடுறது. கவிதா, அது என்னோட நெக்லஸ். ஏய், ஏண்டி என் நெக்லஸ் எடுத்த? ஆசை தோசை அப்பள வடை தரமான பாடி. ஏச்சி, இந்த திருட்ட புத்தி உனக்கு எங்க வந்தது? ஏய், இந்த பாரு, நாக்கு அடக்கி பேசு. இதெல்லாம் உன்கிட்ட இருந்து வந்ததுதான் திருட்டு புத்தி. நீ குழந்தைய திருடுனியே, அந்த மாதிரி தான். இப்ப அந்த நெக்லஸ் அதுகிட்ட இருந்து வாங்கி தரீங்களா, இல்ல அது கைய கால உடைச்சு நான் வாங்கட்டுமா? என் மருமகளை தொட்டு பாரு. நீ தொட்டு பாரு, அப்புறம் நடக்கிறதே வேற. இத பாரு, அம்மியில தக்காளி வச்சு நசுக்கிற மாதிரி உன்னை நான் நசுக்கிறேன். வாய் மூடு. அது எந்த பணத்துல வாங்குன நகை? சொல்ல மாட்டீங்க? ஏன் இன்சூரன்ஸ் பணத்தை திருடி வாங்கின நகை. பார்வதி அம்மா, இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கீங்க. மறுபடியும் காப்பு போடுறதுக்கு கை அரிக்கிட்டு போட்டுருக்கு. ஏய், இத பாரு, உன் மேல நான் கொலை வெறியில இருக்கிறேன். நீ பேசாத. லட்சுமண சூப்ப நகைய மூக்க அறுத்த மாதிரி இல்லாத மூக்கை இழுத்து வச்சு நறுக்கிறேன். ஆமா, அதுக்குள்ள நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். முதல்ல அந்த நகையை திருப்பி கொடுங்க, இல்லன்னா நானே எடுத்து கொடுத்துருவேன். ஏய், சொல்றேன்ல. மருமகளை தொட்ட மரியாதை கெட்டு போயிடும். அப்புறம் இங்க நடக்கிற வெட்டு குத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது. அத்தை, ஏன் இப்படி அராஜகம் பண்றீங்க? அது என் கல்யாண நாளுக்காக எங்க அம்மா 3 வருஷமா கஷ்டப்பட்டு சீட்ல வாங்கின நகை. ஏய்,
சும்மா கத்தாதடி. கழுதை இருக்கே, அது என்னதான் ராஜா வீட்டு கஜானாவை சுமந்தாலும் கழுதை தாண்டி. நீ வைர நெக்லஸே போட்டாலும் மலடி தாண்டி. வைர நெக்லஸா உனக்கு குழந்தை பெற்று தரப்போகுது உன் புருஷன் தானே. அந்த புருஷனே உன்னை விட்டுட்டு போறான். அப்புறம் என்னத்துக்குடி உனக்கு ஒரு கல்யாண நாள், ஒரு பரிசு, ஒரு மலட்டு தோழி? வாங்கடி. பரிசு. என்ன திமிரா? எதுக்காக என் கிஃப்ட் உடைச்சீங்க? பாருங்க, உங்க வீட்டு பிரச்சனை உங்களோட வச்சுக்கோங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்ன இந்த கையங்கிற வேலை எல்லாம் ஏறிட வேண்டாம். உங்க வீட்டு ஆளுங்களோட வச்சுக்கோ. என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. கவிதா வேண்டாமா ப்ளீஸ், எனக்காக விட்டுடு. ஒரு தடவை நீ இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பினதே போதும். அந்த நெருப்பை இன்னும் அடையாம புகைச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீ எங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து செல்விக்காக வக்காலத்து வாங்கி பேச அந்த நெருப்பு இன்னும் அதிகமாயிட்டே போகுதே தவிர அது குறையவே மாட்டேங்குது. கவிதா, நான் எத்தனை தடவை தான் இவங்க கால்ல விழறது? திரும்ப என்னால இவங்க கால்ல விழ முடியாது. அதை விட நான் செத்து போலாமா? நீங்க எதுக்கு அந்த பேங்க கால்ல விழணும்? என்னதான் தவம் பண்ணாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்களுக்கு இப்படி ஒரு மருமகன் கிடைக்கவே கிடைக்காது. அது அவங்களுக்கு புரியலையே கவிதா. அது புரியுற வரைக்கும் நீ தயவு செஞ்சு இந்த பக்கமே வராத. அம்மா அம்மா ஆமா கவிதா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணு புருஷனோட நல்லபடியா வாழணும்னு நீ மனசார நினைச்சின்னா தயவு செஞ்சு மறுபடியும் இந்த பக்கம் வராத. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உன் கால வேண்டாம். தங்கமே பஞ்சவர்ணம், இந்த வித்தார கல்லிங்க நம்ம கால்ல விழுகிறேன்னு சொல்லி விழுந்து காலை கடிச்சு கொதறினாலும் கொதறி புடுவாளுங்க. பயமா இருக்கு. பொம்பளைங்களா இதுங்கெல்லாம்? ராட்சசிங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரவுடி குமார் தான். அவன் தானே இந்த பார்வதிக்கு கொம்பு சீவி விடுறான். இப்ப மகேஷ் கூட பழக்கம் வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்மள மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவனை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாத நிலைமையில இப்ப நாம இருக்கோம். என்ன பண்றது? போனா போதுன்னு அந்த குமாரை விட்டு வச்சிருந்தேன். அவன் கதைக்கு ஒரு முடிவு கட்டு. முதல்ல அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அப்புறம் இந்த பார்வதி பஞ்சவர்ணம் இந்த ரெண்டு பையங்களையும் அடிச்சு துரத்துறேன். நடக்கிறத நீ வேடிக்கை மட்டும் பாரு. சார் இந்தாங்க. இதுல இருக்க எல்லாமே வேணுங்களா? ஏன் சார் ஸ்டாக் இல்லையா? ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும். ஸ்டாக் இருக்கு, பட் எங்க இல்ல, கொண்டு வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் சார். ஓகே. ஐயோ கடவுளே, இப்படி காணாம போனவளை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இப்ப அவ முகத்தை கூட பார்க்க முடியாதபடி பண்ணிட்டியே. காணாம போயிருந்தப்பாவது எங்கேயோ உயிரோடு இருக்கான்ற நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்போ என் ரோஜா உயிருக்காக போராடிட்டு இருக்கா. அதை தாங்கிக்கூடிய சக்தி எனக்கு இல்ல. என் மருமக வீட்டை விட்டு போனதுல இருந்து நமக்கு சரியான சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடுச்சே. கொஞ்சம் அசந்தேன், சாப்பாடு தீஞ்சு போச்சு. அப்பா ஃபோன் பண்ணுமே. சே, இது வேற. ஹலோ அப்பா, நான் மகேஷ் பேசுறேன். சொல்லுப்பா.
ரோஜா கிடைச்சிட்டாப்பா. ரோஜா கிடைச்சிட்டாளா? எப்படிப்பா இருக்கா? எங்கப்பா இருக்கா? நீ அவளை பாத்தியா? அப்பா நான் இன்னும் அவளை பார்க்கல. அவளுக்கு வயித்துல அடிபட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்காப்பா. ஐயோ, நீங்க முதல்ல கிளம்பி இந்தியில இருக்க மதர் கேர் ஹாஸ்பிட்டல் உடனே கிளம்பி வாங்க. இந்தியா? ஆமா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. சீக்கிரம் வாங்க. ஏன்பா அவ்வளவு தூரம்? டேய், 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 டேய். இவன் ஒருத்தன். ஐயோ, ஆண்டவா, என் மருமகளுக்கு என்ன ஆச்சோ? ஏதாவது தற்கொலை முயற்சி பண்ணிட்டாளா? விஷம் குடிச்சிட்டாளா? என்னன்னு தெரியலையே. காப்பாத்துப்பா. ஐயோ, அம்மா. ஆட்டோ, ஆட்டோ, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இருப்பா, 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 இருப்பா. மாத்திட்டேன், கேஸை மாத்திட்டேன். இருப்பா, அதோ வந்துட்டேன், அதோ வந்துட்டேன். முருகா, என் மருமகளை காப்பாத்து முருகா. சீக்கிரம் பாப்பா, சீக்கிரம் போ, சீக்கிரம். ஐயோ, நிற்பா, நிறுத்து. நான் கிளம்பியே போகல இன்னும். சீக்கிரம், 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 சீக்கிரம். தேங்க்ஸ். 264 கொடுங்க சார். பணம் கொடுக்கல ஓ, ஐம் சாரி. சார். பேலன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. இது குடிப்பா. வாங்கப்பா. ரோஜாக்கு என்னப்பா ஆச்சு? இப்ப எப்படி இருக்கா? தெரியலப்பா. நர்ஸ், நீங்க கேட்ட மருந்து என் வைஃப் எப்படி இருக்கா? ரூம் நம்பர் 8ல இருக்காங்க. இப்ப போய் நீங்க தாராளமா பார்க்கலாம். அவங்க பொழைச்சுக்கிட்டாங்க. அப்படின்னா இந்த மருந்து எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னீங்க? எங்க கிட்ட இருந்த கடைசி ஸ்டாக்ல அவங்கள பொழைக்க வச்சிட்டோம். அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டாமா? அதனால தான் வாங்கிட்டு வர அதாங்க சொன்னோம். கேக்குறேன். அப்புறமா வாங்கி கொடுத்திருப்பல. இப்பயே அவசரப்பட்டீங்க. சாரி சார், இது ஹாஸ்பிடல் ரூல்ஸ். உங்க ஒய்ஃப் மாதிரியே ஆபத்தான நிலைமையில அடுத்த பேஷண்ட் வருவாங்கல்ல, அப்ப நாங்க என்ன பண்றது? என்ன? விடுப்பா, விடு, விடு. போய் என் மருமகளை பாப்போம். கொடுத்துட்டு வா. இந்தாங்க, புடிங்க. வா. என்னம்மா ரொம்ப வீக்கா இருக்கே, சரியா சாப்பிடுறது இல்லையா? அது ஒண்ணும் இல்ல டாக்டர், குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை. இனிமே நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். டேபிள்ல வயித்துல இடிச்சுக்கிட்டதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க நல்லா செக் பண்ணீங்களா? குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இல்லம்மா, பயப்படாதீங்க. ஆமா, உங்க புருஷன் எங்க? அது ஏய், நீயா? வாங்க மகேஷ், வாங்க மாமா. இவ எப்படி இங்க? என்னப்பா? நர்ஸ், இங்க வாங்க. என்ன சார்? என் வைஃப் எங்க? இவங்க தானே உங்க ஒய்ஃப்? இவன் என் வைஃபா? இவன் என் வைஃபே இல்லைங்க. இவங்க தான் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. ஆமா மகேஷ், நான் தானே மிஸ்ஸஸ் மகேஷ். நான் தான் உங்க ஃபோன் நம்பர் கொடுத்தேன், உங்களை இங்க வர வச்சேன். அது ஒன்றும் இல்லை மகேஷ்,
உங்க குழந்தைய வயித்துல உருவாகி 8 மாசம் ஆறுதா ரொம்ப படுத்துறான். சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, அடிக்கடி மயக்கம் போட்டுடுறேன். இப்ப பாருங்களேன், பஸ்ல இருந்து கீழே இறங்கும் போது கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன், அப்படியே மயக்கமாயிட்டேன். யாரோ நல்ல மனசு சொல்லவா என்ன பத்திரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டா. 8 மாச குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுதுன்னா நீங்க ரொம்ப கோச்சுப்பீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு யார் பதில் சொல்றது? குழந்தைய நல்லபடியா பெத்து பத்திரமா உங்க கையில ஒப்படைக்க வேண்டிய பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு இல்லையா? ஏய், ஐயோ பதட்டப்படாதீங்க மகேஷ். இங்க வந்த உடனே டாக்டர் என்ன செக்அப் பண்ணிட்டு குழந்தையோட இதய துடிப்பே கேட்கலன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டு ஒரு நிமிஷம் ஏன் இதய துடிப்பே நின்னு போயிடுது. அதான் உடனே உங்க போன் நம்பரை கொடுத்து உங்களை இங்க வர வச்சேன். ஏய், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன பதறி அடிச்சு ஓடி வர வச்சிருப்ப. உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கடை கடையா ஏறி அந்த மருந்தை வாங்கிட்டு வந்தேன். குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பிரார்த்தனை எல்லாம் பண்ணி சை நர்ஸ் முதல்ல அந்த மருந்தை பண்றீங்க? நீ போமா தாரியும் கட்டவனே. ஏன்டா இப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா பண்ற? ரோஜா தானான்னு கரெக்டா பேரை விசாரிக்கலையா? அப்பா என்னப்பா பேசுறீங்க? மிஸ்ஸஸ் மகேஷ் அடிபட்டிருக்குன்னு ஆபீஸ் போன் வந்தது. எனக்கு உடனே ரோஜா ஞாபகம் தானே வரும். இங்க வந்து என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டதும் மருந்து சீட்டை கொடுத்து உடனே வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. இங்க இருக்கவங்க யாரும் என்ன பேச விட்டா? தாயும் கரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த உயிர் காக்குற மருந்து உடனே வேணும்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இங்க யாருமே என்ன பேச விடலப்பா. கடவுளே மகேஷ், எனக்கும் குழந்தைக்கும் ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே நீங்க ரொம்ப பதறி போயிட்டீங்களாமே. குழந்தைக்கும் தாய்க்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, அவங்க நல்லபடியா பொழைச்சிடணும்னு திரும்ப திரும்ப டாக்டர் கிட்ட சொன்னீங்களாமே. மகேஷ், நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலேயே எனக்கு தைரியம் வந்துடுது. குழந்தைக்கும் இதய துடிப்பு திரும்பி எடுத்து நாங்க 2 பேரும் நல்லபடியா பொழைச்சுட்டோம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகேஷ். ஏய், காணாம போன என் ரோஜாவை நான் தேடிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி ஒரு கேவலமான நாடகத்தை போட்டியா? இங்க பாரு, இது ஹாஸ்பிட்டலா போச்சு இல்ல உன்னை அடிச்சு இங்கே காலி பண்ணிருப்பேன். விடுப்பா விடு, எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஆமா மாமா, வாஸ்தவம் தான். மகேஷோட தலையெழுத்துல நான் தான் இருக்கேன். தான் ஆடாட்டாலும் தான் சதை ஆடும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவரும், அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நானும் துடிக்கத்தானே செய்வோம். மகேஷ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் பொக்கே ஷாப்ல நான் யாருன்னு தெரியாதப்போவே என் புருஷன் என்னோட வந்து சேர்ந்துடணும்னு நீங்க என்ன வாழ்த்தினீங்க. இன்னைக்கு உங்க பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே இப்படி பதறி அடிச்சுன்னு ஓடி வரீங்களே, அப்ப நான் தானே உங்க பொண்டாட்டி. இதுதானே உங்க உண்மையான முகம். என்னடி சொன்ன? என்னோட உண்மையான முகம் என்னன்னு இப்ப காட்டுறேன். இது ஹாஸ்பிட்டல்ரா. நம்மள நாமே இங்க தரம் தாழ்த்தி வேணாம். வாடா வெளில வாடா, வாடான்ற வா. இந்த ஸ்னேகா ராட்சசி எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி நம்மள முட்டாளாக்கிட்டா. கடவுளே, ரோஜா எங்க இருக்கானே தெரியலையே. என் வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷம் திரும்பிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா மொத்தத்தையும் அந்த ஸ்னேகா கெடுத்துட்டா. அவரு ஆபீஸ் வேலையா கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு. அம்மாடி, நீயே சொல்லுமா. ஆமா டாக்டர், அவர் எப்பவுமே பிசினஸ்னு ரொம்ப பிஸியா இருப்பாரு. ஒவ்வொரு தடவையும் நாம இப்படிதான் அந்த ஸ்னேகா கிட்ட ஏமாந்துகிட்டே இருக்கும். நான் குடும்பம், குழந்தை, என் பொண்டாட்டின் பாசத்துல தவிக்கிறத பார்த்து அந்த ஸ்னேகா என் தவிப்பு அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான். ராட்சசி. ஒரு பிரெக்னென்ட் லேடி, அதுவும் இவ்வளோ சீரியஸான நிலைமையில வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் விஷயம் தெரிஞ்சு பதறி அடிச்சு ஓடி வந்து பார்க்க வேண்டாமா? ஏமா, உங்க ஹஸ்பண்ட் ஃபோன் நம்பர் என்ன? அம்மா, நீ சும்மா இரு. உன் புருஷன்கிட்ட டாக்டர் பேசி பார்க்கட்டுமே. இது பாருங்க, பேஷண்ட் உடம்பு பரவாயில்ல. நீங்க பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ரூம்ல வந்து பார்த்துட்டு போங்க. என்னம்மா நீங்க? என்னம்மா, பரவாயில்ல. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும் இல்லையா? இவனை நம்பி நம்ம நீ எப்படி அந்த ஸ்னேகா கிட்ட சில்லியா ஏமாத்த? உன்னால நானும் அவமானப்பட்டேன். என்னப்பா புரியாம பேசுறீங்க? நம்ம ரோஜாவை ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல மகேஷோட மிஸ்ஸஸ்க்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கோன்னு போன் வந்தா எனக்கு இந்த சதிகாரி ஸ்னேகா ஞாபகம் வரும். ரோஜா ஞாபகம் தானே வரும். ஏன்னா ரோஜா தான் என் பொண்டாட்டி. ரோஜா மட்டும் தான் என் பொண்டாட்டி. அதான் அவசரத்துல பதட்டத்துல கையும் ஓடல காலும் ஓடல. மறுபடியும் அந்த ஸ்னேகா மிஸ்ஸஸ் மகேஷ்னு போன் பண்ணட்டும்.
அவனை தொலைச்சு கட்டிடுறேன். இப்பதானே சொன்ன, அதுக்குள்ள அவனை இருறா எந்த போன் வந்தாலும் அது ஸ்னேகா போன் தானே. நம்ம கிளையண்ட் போன் ஏதாவது இருக்க போகுது. பிசினஸ் எடுத்து வைக்காத. நிதானம் போய் பாரு. ஓ ஹலோ ஹலோ, மிஸ்டர் மகேஷ் இருக்காருங்களா? நான் மகேஷ் தான் பேசுறேன். சார், உங்க வைஃப் மிஸ்ஸஸ் மகேஷ் இங்க அடிபட்டு இருக்காங்க. பாவம் பிரெக்னென்ட் லேடி வேற. நீங்க கொஞ்சம் கிளம்பி இங்க ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? நான் டாக்டர் சுகுணராஜன் பேசுறேன். எந்த ஹாஸ்பிட்டல்? மதர் கேர் ஹாஸ்பிட்டல்னு கிண்டியில இருக்குங்க. ஏய், யார் நீ? என்ன விளையாடுறியா? ஆமா, அந்த ராட்சசியோட கையால நீ எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? தெரியாம கேக்குறேன். நீங்க ஹாஸ்பிட்டல் தான் நடத்துறீங்களா இல்ல வேற ஏதாவது நடத்துறீங்களா? மிஸ்டர் மகேஷ் ரோட்ல போற எவ சொன்னாலும் அதுக்கு ஏத்தலையே போட்டு உருட்டுறதா? என்னென்ன இழிச்ச வாயன்னு நினைச்சியா? மிஸ்டர் மகேஷ், அவங்க நிஜமாவே உங்க வைஃப். அவங்க பேரு ரோஜா. ஓஹோ, இப்ப பேரை வேற மாத்திட்டால அந்த சண்டாளி. இங்க பாருங்க, கண்டவ சுமக்கிற குழந்தைக்கெல்லாம் நான் இன்ஷியல் தர முடியாது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒரு முறை தான் ஏமாறுவான். நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏமாந்துட்டு இருக்க மாட்டான். அவ்வளவு பெரிய முட்டாளும் கிடையாது நானு. புரிஞ்சுதா? மிஸ்டர் மகேஷ், நீங்க ஏதோ கோவத்துல தப்பா புரிஞ்சுட்டு டென்ஷன்ல பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிதானமா பேசுங்க. உங்க வைஃப் ரோஜா கூட என் முன்னாலதான் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறீங்களா? 1 செகண்ட் ப்ளீஸ். இல்ல டாக்டர், பேசுங்க. பேசுமா? இது பாருங்க சார், அவங்க உங்ககிட்ட பேச கூட பயப்படுறாங்க. Will you shut up? இங்க பார், நீ யாரா வேணாலும் இருக்கலாம். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உன் பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்து இருக்காளே, அவ என் பொண்டாட்டியும் கிடையாது, அவ வயித்துல வளர்றது என் குழந்தையும் கிடையாது. அது மட்டும் இல்ல, அவ ஒரு பெரிய மோசக்காரி, ஏமாத்துக்காரி. அவ என் பொண்டாட்டின்னு சொல்வா, பல பேர் கூட மாத்திப்பா. அது மட்டும் இல்ல, அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பன்னு சொல்வா. அதெல்லாத்தையும் நீ நம்பிராத. இங்க பார், ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மறுபடியும் போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணேன்னு வெய்ய, நேர்ல உன்னை தேடி வந்து உதைப்பேன். வெச்சிடு. ஓ மை காட், என்ன உங்க ஹஸ்பண்ட் இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசுறாரு? நீங்க அவரோட வைஃபே இல்லையா? உங்க வயித்துல வளர்ற குழந்தை அவரோடது இல்லையா? இந்த அளவுக்கு அவங்கள வெறுக்கிறாரு. உங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய பிரச்சனையா? டாக்டர், நான் தான் சொன்னேனே, குடும்பத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம்னு. அதனாலதான் 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அந்த கோபத்தில் அவர் ஏதாவது பேசியிருப்பாரு. எங்களுக்காக அவரை மன்னிச்சிடுங்க. என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு கர்ப்பமான மனைவியை இப்படி வெறுத்து ஒதுக்க கூடாது. சரி சரி, உங்க குடும்ப விஷயம் எனக்கு எதுக்கு? நான் மருந்து எழுதி தரேன். இதை சரியா சாப்பிட சொல்லுங்க. இந்தாங்கம்மா. கடவுளே, பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆபத்துன்னா அந்த மகேஷ் கொஞ்சமாவது பதட்டத்தோட வருவாரு. 2 பேரும் சேர்ந்து மனசை விட்டு பேசி சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சேன். அந்த நல்ல எண்ணத்துலதான் உங்களுக்கு போன் நம்பர் கொடுத்தேன். ஆனா இப்படி மனசுல கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம அவ என் மனைவியே இல்ல, அது என் குழந்தையே இல்லைன்னு வெறுத்துட்டாரு. ரோஜாவுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்கிறாரே கடவுள். இதுக்கெல்லாம் எப்பதான் விடிவு காலம் கிடைக்குமோ தெரியலையே டாக்டர். மேகா, அடடே, வாங்க வாங்க, நமஸ்காரம். வணக்கம். வணக்கங்க. உன்னை பார்க்கத்தாம வந்தேன். வீட்டு விஷயமா கொஞ்சம் பேசணும். என்ன மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு உங்க வீட்ல நானும் எங்க அம்மாவும் நடந்துட்ட விதம் உங்களுக்கு பிடிக்கல. என் நிலைமை அப்படி. சரி, வீட்டை வித்துட்டீங்களா? யாருக்கு வித்துருக்கீங்க? இல்லம்மா, இன்னும் விக்கலம்மா. ரத்தனசாமி கூட ரொம்ப கட்டாயப்படுத்தி வீட்டை கேட்டாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் நிதானமா யோசிச்சு பார்த்தேன். வீட்டை உனக்கே வித்தரலான்னு சொல்லி என் மனசுல தோணுச்சு. இல்ல சார், நீங்க அந்த வீட்டை அம்மாக்கே வித்துருங்க. ஏமா? அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல நான் அம்மா கூட சண்டை போட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோன்னே தான் தோணித்து, கடைசி காலத்துல அம்மா யாரு சார் நம்பி இருப்பா? சொக்கலிங்கம் சார் ரொம்ப நல்லவர் தான். அம்மாவுக்கு அவரே அந்த வீடை வாங்கி கொடுத்துடட்டும். அவர் கடனை நான் அடைச்சிடுறேன். என்னம்மா அது திடீர் முடிவு? இது திடீர் முடிவு இல்ல பாட்டி, நான் நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான். நான் சொல்றத கேளுமா. நீ வளர வேண்டிய பொண்ணு.
வாழ்க்கையில நீ அடிபட்டு நிக்கிற. உங்க அம்மா வாழ்ந்து கெட்டவங்க, நீ வாழ வேண்டிய பொண்ணு. எதிர்காலம் இளைஞர்கள் கையில் தான் இருக்கு. உன் வாழ்க்கை பல பேரால நாசமாயிடுச்சுன்னு சொல்லி நாலா பக்கம் விசாரிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்குன்னு சொல்லிக்க என்ன ஆஸ்தி பாஸ்தி இருக்கு. அதனால வீட்டை நீயே வாங்கிக்கமா. இல்ல சார், அது வந்து ஸ்னேகா, அவ சொல்றதுதாம்மா நியாயம். ஒரு வீடு, அதுவும் அப்பா அம்மா வாழ்ந்த வீடு, உனக்குன்னு சொந்தமா இருந்தா மனசுக்கு ஒரு தைரியம் தெம்பு எல்லாம் வரும். உலகமே புரண்டாலும் நம்ம தலைக்கு மேல ஒரு சின்னதா கூரை சொந்தமா இருந்தா அந்த தைரியமே தனிதாம்மா. நீ வேற இப்ப வாயும் வயிறுமா இருக்க. இந்த நேரத்துல நீ ஆசைப்பட்டதெல்லாம் பெத்தவங்க வாங்கி கொடுக்கணும். ஆனா உங்க அம்மா மூலமா வாங்கியிருக்கணும். உனக்கு கொடுப்பன இல்ல. அது மட்டும் இல்ல, உன்னை பார்த்தா அந்த ரத்தினசாமி வாழை சுருட்டிக்குவான், உங்க அம்மா பார்த்தா வாழை நீட்டிக்குவான். காலம் போன காலத்துல அந்த அயோக்கியனோட உங்க அம்மா வாழை போராட முடியுமா? யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. வீட்டை வாங்கிக்கோ. சரி சார், எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. வீட்டை நானே வாங்கிக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு பெரிய மன ஆறுதலை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து பார்க்கறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேங்க. போயிட்டு வாங்க. வர்றேங்க. வர்றேம்மா. ஸ்னேகா, உன்னை புரிஞ்சுக்காத பல பேர் இப்பதான் உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு அந்த மகளிர் சங்கம், இன்னைக்கு இந்த வீட்டு ஓனர். ஐ திங்க் உன்னோட போராட்டத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுட்டு அந்த கடவுளே உனக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இனிமே உனக்கு நல்ல காலம் தாம்மா. வருது சார். என் மகேஷ் எப்போ என்ன புரிஞ்சுக்கிறாரோ அப்பதான் எனக்கு நல்ல காலம் ஆரம்பமாகும். உன் நல்ல காலம் உன் பிள்ளை பிறக்கும் போதே ஆரம்பிச்சிடும், கவலைப்படாத. அது சரிம்மா, வீடு வாங்க போனோம். புகழ்மணி சார் இருக்காரு, கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. இந்தப்பா. நீ மெதுவா பார்த்து முன்ன வா. அம்மா, எங்கம்மா போயிட்டீங்க? நான் எவ்வளோ நேரம் அர்ஜுனோட விளையாடுறது? பாட்டி, அம்மா ஏன் அழுகுறாங்க? அம்மாவுக்கு வயிற்று வலி, அதான். வயிற்று வலியா? ஒரு நிமிஷம் இருங்க. பாட்டி, இந்தாங்க. எதுக்குமா இது? இது விளக்கெண்ணெய். எனக்கு வயிற்று வலி வந்தப்போ நீங்க இதை தானே தடவி விட்டீங்க. அம்மாக்கும் தடவி விடுங்க, சரியாயிடும். சரிம்மா, நான் தேய்ச்சி விடுறேன். நீயும் அர்ஜுனும் வெளியில போய் விளையாடுங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும். அழுவாதீங்கம்மா. சரி, அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க போய் விளையாடுங்க, போங்க. வா அர்ஜுன். இந்த குழந்தைக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட கட்டின புருஷனுக்கு என் மேல இல்லையம்மா. ரோஜா, அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத. உன் உடம்பு தான் கெட்டு போகும், ஜுரம் வரும். இல்லம்மா, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா என்னோட அருமை என் புருஷனுக்கு தெரியும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஸ்னேகா ஒரே அடியா என் புருஷனை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டா. ஆம்பளை மனசு அப்படிதாம்மா. நம்ம கண்ணுக்கு முன்னால இருக்கிற வரைக்கும் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சாமியாரா இருப்பாங்க. கொஞ்சம் எசகு பிசகா விட்டுட்டோம்னா அவங்க மனசு சறுக்கி அலப்பாய ஆரம்பிச்சிடும். அப்புறம் சரிப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம். பொண்டாட்டிக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சா அந்த பதட்டத்திலேயாவது மகேஷ் வரமாட்டாராங்கிற நப்பாசையில தான் அவர் போன் நம்பரை டாக்டர்கிட்ட கொடுத்தேன். ஆனா அவர் என்ன தான் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாருமா. டாக்டர் முன்னாடி எவ்வளவு பெரிய அவமானம், அசிங்கம். நான் கர்ப்பமா இருக்கங்கிற கருணை கூட அவருக்கு இல்லையே. இதுக்கும் மேல அவரோட ஒண்ணு சேரணும், அவர் கூட வாழணும் நினைக்கிறது
என்னோட முட்டாள்தனம். என்னம்மா, என்ன காரியம் பண்ற நீ? நான் முடிவு எடுத்துட்டேன். அதான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்றேன். அவர் விலைக்கு போக நினைக்கும் போது நாம துரத்தி பிடிச்சி வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிறது அபத்தம், அசிங்கம், என் தன்மானத்துக்கு கேவலம். எனக்கும் சுயமரியாதை, கௌரவம் எல்லாமே இருக்குமா. ரோஜா, அவசரத்துல எந்த முடிவும் எடுக்காதம்மா. அந்த முடிவெல்லாம் சரியானதா இருக்காது. இது என்னோட அனுபவம். உங்க அனுபவத்துல அப்படி இருக்கலாமா? ஆனா எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நீங்க பாத்தீங்கல்ல. நான் விவாகரத்துக்கு தயாரா தான் இருக்கேன். இத பாருமா, நீ எடுக்கிற முடிவுல நீ என்னத்தை தொலைக்க போற தெரியுமா? உன்னோட பணம் இல்ல, உன்னோட காசு இல்ல, உன்னோட சொத்து இல்ல, உன்னோட வாழ்க்கைய. அதுக்கு இந்த சமுதாயம் கொடுக்க போற பேர் என்ன தெரியுமா? வாழாவட்டிங்கிற பட்டம். சரி, இப்ப என்ன என்னதான் பண்ணணும்ங்கறீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் மகேஷை பார்த்து அவர்கிட்ட மனசு விட்டு பேசுறேன். அவரோட தப்புகளை புரிய வைக்கிறேன். இன்னைக்கு இல்லம்மா, நாளைக்கு இல்ல, என்னைக்கா இருந்தாலும் அவர் மாற போறது இல்ல. நானும் எடுத்த முடிவை மாத்திக்க போறது இல்ல. ரோஜா, ரோஜா, ப்ளீஸ் ரோஜா. இல்லம்மா, வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1000 புத்திமதி சொல்லலாம். ஏதாவது ஒன்னாவது உரைக்கணும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லம்மா, போன்ல அசிங்கப்பட்டது போதாதுன்னு நேர்ல போய் அசிங்கப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ, நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல. அதனால உன் வாழ்க்கை நல்லபடியா அமையுதுன்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். அம்மா, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாதுமா. எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அவரோட குடும்பம் நடத்திட வேண்டாம். ப்ளீஸ், எனக்காக நீங்க போய் அவமானப்பட வேண்டாம், அசிங்கப்பட வேண்டாம். இல்லம்மா, இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. அம்மா, இல்ல ரோஜா, என்னோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடு. நான் மகேஷை பார்த்து பேசுறேன், நாளைக்கே பார்த்து பேசுறேன். அது வரைக்கும் உன் விவாகரத்து முடிவை கொஞ்சம் தள்ளி வைமா ப்ளீஸ். எனக்காக, எனக்காக. இல்ல இல்ல, நான் சொல்றத நீ கேளு. சரி, அம்மா என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். மகேஷ் என்னதான் முடிவு எடுக்கிறாருன்னு பாப்போம். குட் மார்னிங் மேடம். மார்னிங் மேடம். குட் மார்னிங். மார்னிங். எம்டி வந்துட்டாரா? இருக்காரு மேடம். சரி. குட் மார்னிங் புகழ் சார். குட் மார்னிங் ஸ்னேகா. என்ன உன்னோட குட் மார்னிங்ல சந்தோஷமே இல்ல, ஒரே மேகமூட்டத்தோட இருக்கு? அது வந்து தில்லை ஸ்தானத்துல நாங்க வாழ்ந்த வீடு விலைக்கு வருது. நானு, அப்பா, அம்மா 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்த வீடு அது. எங்க அப்பாவோட மூச்சு காத்து இன்னும் அந்த வீட்டையே தான் சுத்தி வருது. நான் உழைச்சி சம்பாதிச்சு அந்த வீட்டை விலைக்கு வாங்கணும்ன்றது எங்க அப்பாவோட கனவு. ஆனா அந்த கனவு நனவாகவே இல்லை. இதுக்கு ஏன் இப்படி ஃபீல் பண்ற? கிராமத்து வீடு எவ்வளவு விலைக்கு போகுது? 4 லட்சம். அந்த 4 லட்சத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். ஐயோ புகழ், நீங்க அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்கணும்ன்றதுக்காக நான் உங்ககிட்ட இதை சொல்லல. என் மன கஷ்டத்தையும் பாரத்தையும் பகிர்ந்துக்கிற ஒரே ஆள் நீங்க தான். நீங்க உரிமையோட நான் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கேன்னு கேட்டீங்க. நானும் உரிமையோட என் மன கஷ்டத்தை உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன், அவ்வளவுதான். சரி, இப்ப என்ன உன் ஆசையை நான் நிறைவேற்ற கூடாதா? உனக்கு தில்லை ஸ்தானம் வீட்டை நானே வாங்கி தரேன். உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ அங்க போய் சந்தோஷமா நிம்மதியா இரு. எங்க அப்பா உன் குடும்பத்துக்கு எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்காரு, அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா இருக்குமே.
இது என்னோட ஆசை, நீ மறுக்கவே கூடாது. புகழ் சார் ஸ்னேகாவுக்கு ஊர்ல வீடு வாங்கி செட்டில் பண்ண போறாரு. அப்படின்னா அவங்க கல்யாணத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு போயாச்சு. கிராமத்து வீட்டுல கட்டில் மட்டும் ஆடினா பத்தாது, கட்டில் ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தொட்டில் ஆட போகுதுன்னு தான் அர்த்தம். பாவம் செல்வி அம்மா இங்க தேவடு காத்துக்கிட்டு கிடக்குது. இந்த விஷயத்த உடனே அந்த அம்மா காதல கொண்டு போய் போட்டா தான் நம்ம மூக்குல வேர்க்கிறது நிற்கும். யாருமா நீங்க திடீர்னு ஏன் பின்னாடி வந்து நிக்கிறீங்க? நான் உங்க முதலாளியை பார்க்கணும். முதலாளியும் முதலாளி அம்மாவும் பிஸியா பேசிட்டு இருக்காங்க. முதலாளி அம்மாவா? அதான் ஸ்னேகா அம்மா. ஸ்னேகா இங்க இருக்காளா? அப்ப மகேஷ் கிட்ட என்ன நிம்மதியா பேச விட மாட்டா. சரி, நான் உங்க முதலாளி வீட்டுக்கு போய் உங்க முதலாளியோட அப்பா கிட்டே பேசிக்கிறேன். நானும் முதலாளிய முக்கியமான விஷயமா தான் பார்க்க போறேன். வாங்க வீட்டை காட்டுறேன். நான் வந்து ஆட்டோவிலே போலாம் வாங்க. அப்படியா? தேங்க்ஸ். வாங்க. இங்கதாப்பா நிறுத்து. வாங்கம்மா, இதுதான் எங்க முதலாளி வீடு. நீங்க வாங்க போலாம். வாங்கம்மா. எங்க இதுதான் உங்க முதலாளி வீடா? உட்காருங்கம்மா. அன்னைக்கு நான் வேற வீட்டுக்குள்ள போனேன். வேற ஒன்றும் இல்லம்மா, யாரும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர் பல வீட்டுக்கு முதலாளி. சின்ன வீடு பெரிய வீடுன்னு அவருக்கு பல வீடு இருக்கு. முதலாளி ஒரு பிளே பாய். கிராமத்துல கூட ஒரு வீடு இருக்குமா. அவரை பார்த்தா அப்படி தெரியலையே. அதான் அவரோட பிளஸ் பாயிண்ட். கன்றாதி, இது ரோஜாவும் இல்ல ஸ்னேகாவும் இல்ல, மகேஷ் இன்னொரு பொண்ணோட இருக்கிறாரே. 1 2 ஆகி 2 3 ஆயிடுச்சு. யாரு? யாருமா நீங்க? இந்த போட்டோல இருக்கிறது ஏன் ஹஸ்பண்ட் தான்? நீங்க யாரு? எங்க வீட்டுக்கே வந்து எங்க போட்டோவை பார்த்து ஏன் ஹஸ்பண்ட் பத்தி விசாரிக்கிறீங்க? இது நிஜமாவே உன் புருஷன் தானா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? என் பேர் ஜானகி. நான் வந்த விஷயம் செல்வி அம்மா, இவங்க முதலாளியை பார்க்கறதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அங்க நிலவரம் சரியில்லை, அதனால முதலாளியோட அப்பா பார்த்து முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. உடனே எங்க கூட்டியாந்துட்டேன். என்ன விஷயமா சொல்லுங்க. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, அப்ப வெயிட் பண்ணுங்க, மாமா வந்துருவாங்க. செல்வியம்மா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஓரணுறீங்களா? நான் சொல்ல வந்த ரகசியம் தலைபோற ரகசியம். அதை உடனே உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஆபீஸ் போயாகணும். கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்ல மறுபடியும் ஸ்னேகாவால ஏதாவது பிரச்சனையா? செல்வியம்மா, குடும்ப ரகசியத்தை அது ரகசியம் இல்ல,
அசிங்கம். நீங்க உள்ள வாங்க வாங்க. கொஞ்சம் இருங்கம்மா, நான் பேசிட்டு வந்தேன். சார், என்ன விஷயம்? கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு டென்ஷனா இருக்கு. அம்மா, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. நீங்க கொஞ்சம் அசந்திங்கன்னா போதும், இருக்கிற சொத்தையெல்லாம் உங்க புருஷன் ஸ்னேகா பேர்ல எழுதி வச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு உங்களை அம்மோன்னு விட்டுருவாரு. சார், கொஞ்சம் தெளிவா புரியும்படி சொல்லுங்க. உங்க புருஷன் ஸ்னேகாவுக்கு கிராமத்துல வீடு வாங்கி தர போறாரு. ஏன் தெரியுமோ? உங்க தொல்லை இல்லாம அங்க போய் ஜாலியா இருக்கலாங்கிறதுக்காக தான்.